ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அண்ட் டைப் ரைட்டிங் அப்டேட்ஸ் வித் ரவில. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பிஎடோட இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிஎட் அட்மிஷனுக்கான ஒரு அப்டேட் வந்திருக்கு பாருங்கள். 9/7/2025 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்பம் பதிவு 21/7/2005 வரை நீடிப்பு. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் செழியன் அவர்கள் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன என்ன அப்படின்னா, நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து இன்னையோட முடியறதா சொல்லியிருந்தாங்க பிஎட் அப்ளிகேஷனுக்கு. இப்போ வந்து அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான கவுன்சிலிங் டேட்டு மாறும், காலேஜ் டேட்டு மாறும். ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பற்றி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். என்ன என்ன டீட்டெயிலுங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 2-3 கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. என் வீடியோ ஃபுல் வீடியோ போடுங்கன்னு. எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால என்னால் போட முடியல. அதாவது அப்ளிகேஷன் ஒன்று போடணுன்னா ஒன்று வேலிடாக போடணும். அதனால நான் வேஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் போடாமல் விட்டேன். எனக்கும் டைம் இல்லாத ஒரு காரணத்தினால விட்டேன். மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ வர நோட்டிஃபிகேஷனை உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மேலே சொன்னது தான் கீழே சொல்லியிருக்காங்க. இது குறித்து மாண்புமிகு உயர்கல்வித்துறை சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் 20/6/2025 அன்று சென்னை ராணி மேரி கல்லூரியில் அரசு மற்றும் உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2025 to 26 ஆண்டிற்கான பிஎட் மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவிற்கான மாணவர்கள் சேர்க்கை இணையதள விண்ணப்பம் பதிவு தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் கால அவகாசம் இன்றுடன் 9/7/2025 முடிவடைவதால் மாணவர்கள் நலன் கருதி 21/7/2025 வரை நீடிக்கப்பட்டது படும். அதன் விவரங்கள் பின்வருமாறு அப்படின்னு போட்டாங்க. சொல்லியிருந்தாங்க இல்லையா 26லேருந்து, அதை தான் இங்கே திருப்பியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்போ 9/7ங்கிறத 21/7 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் அரசு கல்வியியல் மற்றும் உதவி பெறும் கல்வியியலில் கல்லூரி பிஎட் மாணவர்கள் சேர்க்கை. இதில் தாங்க நீங்கள் கேட்ட மேட்ரு அப்படியே இருக்குது. அரசு மற்றும் உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் 2025 to 26 ஆண்டு கல்வியாண்டிற்கான பிஎட் மாணவர்கள் சேர்க்கையான விண்ணப்பங்கள் 20/7 திருப்பி அதே தான் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. 20/6/2005 முதல் காசாங்கிற www.gasa என்ற இணையதளத்தில் முகவரியில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. இன்றுடன் 9/7/2025 கால அவகாசம் முடிவடைந்ததால் மாணவர்கள் நலன் கருதி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து திருப்பி சொன்னதே சொல்ல வேண்டாம். அடுத்தது 31/7/2025, அதாவது என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இருந்ததை இந்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. 31 அதுலேருந்து 10 நாள் கழிச்சு 31/7/2025 அன்று மாணவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதாவது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எப்போ விடுவாங்கன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் தான் இது. 31/7/2025 அன்னைக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடப்படும். கவுன்சிலிங் என்னைக்கு அப்படின்னா 4/8/2025 முதல் 9/8/2025. ஓகேங்களா? உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடும் போதே அதில் எங்கே என்ன டேட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. டைமோடு அதில் வந்துடும் ரேங்க் லிஸ்ட்டில். இந்த 4ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான கவுன்சிலிங் நடைபெறும். அது எங்கே நடக்கும்னா லேடி வில்லிங்டன் காலேஜில் தான் நடக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரிப் எங்கே வருதுங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் விவேகானந்தர் இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 13/8 அன்று மாணவர்கள் இடஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்படும். அதாவது உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடிலாம் கவுன்சிலிங்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க கையோடைய அன்னைக்கே. இப்போ இந்த ட்ரிப்பு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா 13ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் முடியும், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணீங்களோ இது வந்து லேடி வில்லிங்டனோட ஐடி www.iwasc.ac.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்களும் உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது வந்து 13/8 அன்னைக்கு நீங்கள் வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு போய் தான் நீங்கள் காலேஜில் அட்மிஷன்ஸ் சேர முடியும். அது இருந்தால் தான் உங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. ஆகஸ்ட் 20 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் பிஎட் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வகுப்புகள் தொடங்கும். ஆகஸ்ட் 20ஆம் தேதியே உங்களுக்கு என்ன
கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 13ஆம் தேதி நீங்க டவுன்லோட் பண்றீங்க. அதுலேயே 13ஆம் தேதியிலேருந்து ஒரு ஒரு நான் 20ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க அட்மிஷன் போட்டுட்டு நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. மாணவர்கள் தங்கள் விரும்பிய பாடப்பிரிவுகளை மேற்குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் விண்ணப்பித்து இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கொள்கின்றோம். இவ்வாறு மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? இதுதான் டீட்டெயில். இன்னொன்று தடவை தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 9ஆம் தேதின்றது 31ஆம் தேதியும், 4ஆம் தேதி 4/8லேருந்து 9/8 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங். 13ஆம் தேதி உங்களுக்கான கவுன்சிலிங் எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் 20ஆம் தேதிக்குள்ளே அட்மிஷன் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் 20ஆம் தேதி முதல் நாள் காலேஜுக்கு நீங்கள் சேர்ந்துடலாம். காலேஜ் கிளாஸ் போகணும். முதல் நாள் உங்களுக்கு வகுப்புகள் தொடங்கப்படும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே கமெண்ட்டில் 3 கொஷின் இருந்தது. நான் அதையும் எடுத்துகிட்டு வரேன். அதையும் பார்த்துடலாம். அடுத்தது சார் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியல என்ன பண்ணுறது? அதாவது ஃபஸ்ட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஆப்ஷன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைம் ஆக ஆக வந்து இவ்வளோதான் ஒரு சீட்டு மாரி அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க ஆன்லைனில். சாய்ஸ் அதுக்கப்புறம் லேட்டாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் சாய்ஸ் கம்மியாக தான் பண்ண முடியும். 4 காலேஜ் 3 காலேஜ், ஒரு சிலருக்கு 2 ஆப்ஷனே வராது. ஒரு காலேஜ் கூட செலக்ட் பண்ணலாம். அதுக்கு தான் முன்னாடியே நம்ம அப்ளிகேஷன் போடலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால வேணா எடிட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கலாம். 2 3 காலேஜ் போடலாம். வர ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் சொல்கிறேன். வேணா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அண்ணா நேட்டிவ் சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக தேவையா? கன்ஃபார்மாக தேவையில்லைங்க. யாருக்கு கன்ஃபார்மாக தேவை அப்படின்னா, நம்ம வந்து அதர் ஸ்டேட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவை. அதேமாரி நம்ம சிபிஎஸ்சி இதேமாரி படித்து வேறு ஸ்டேட்லேயே இப்போ இடையில வந்து நம்ம பாதி நாள் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு வேறு இந்த ட்ரான்ஸ்ஃபர்லலாம் மாறி போயிருப்பாங்க இல்லையா? அவங்க பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் வெளி ஸ்டேட்டில் போய் 2 வருஷமோ 3 வருஷமோ காலேஜோ இல்லை வேறு எங்கேயாவது படிச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். நம்ம கொஞ்சம் கேப் இருந்திருக்கும் இல்லையா? நம்ம கவர்மெண்ட்லேருந்து வேறு இது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் போர்டு போயிருப்போம். திருப்பி இது வந்திருப்போம். அதனால அதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேணும். அதுவும் உங்கள் காலேஜ் வந்து இப்போ வேறு ஸ்டேட்டில் படிச்சிருக்கவங்கலாம் இருப்பாங்க. அவங்கள கூட அப்ளை பண்ணுவாங்க. அதேமாரி இருக்கிறவங்களுக்கு தான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவைப்படுமே தவிர, நீங்கள் வந்து 6th to 12th இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் to 12th எல்லாமே ஸ்டேட் போர்டு காலேஜ் எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. நீங்கள் தமிழ்நாடு அணியில் வெளியில் போய் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நேட்டிவ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ப்ரூஃப் வேணும்னு கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களை கேட்பாங்க. உங்கள் நேட்டிவ் வந்து பீகாரோ இதேமாரி வேறு ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இந்த சேனல் உங்களுக்கு தகவல் இருந்ததுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பிஎடை பற்றி நிறையா அப்டேட் தெரியும். நிறையா வீடியோஸ் வந்து நான் என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, எப்படி எப்படி அப்ளிகேஷன் போடணும், பார்ட் 3 பார்ட் 4 அது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. பார்ட் 3 பார்ட் 4க்கானது அது தனித்தனியாக தான் பிரித்து போடணும். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலே உங்களுக்கே பக்கத்தில் ரோமன் நம்பரில் 1 2 3ன்னு அவங்களே அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 3ன்னு போட்டிருக்கதெல்லாம் எடுத்து நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். 4ன்னு போட்டிருக்க எழுதிக்கலாம். ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் வந்து அது எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது மெயின் பேப்பரும் அலைடு பேப்பரும் பார்ட் 3ல வந்துடும். ஓகேங்களா? பார்ட் 4ங்கிறது வந்து ஸ்கில் பேப்பர். இப்போ வந்து நம்ம எழுதக்கூடிய ஸ்கில் பேப்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இவிஎஸ்சி, ஜிகே, ஸ்கில்னு ஒரு 2 ஒரு செமஸ்டருக்கு 2 எழுதுவோம் யூஜியில். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்கில் பேப்பர். அதுதான் பார்ட் 4ல வரும். பார்ட் 3ல வந்து நீங்கள் அலைடும் கோர் பேப்பரும் இருக்கிறது தான் பார்ட் 3. பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ். அது வந்து யூஜியாக இருந்தீங்கன்னா 4 பேப்பர் தான். மொத்தம் நம்ம 3 வருஷத்துக்குமே சேர்த்து பார்ட் 1ல எழுதணும். பார்ட் 2ல 3 வருஷத்துக்குள்ளான மொத்தம் 4 பேப்பரு. 4 செம்முக்கு நம்ம தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருப்போம். அதையும் பார்ட் 2ல எழுதணும். தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக மார்க்கை டோட்டல் பண்ணி அதை நீங்கள் போடுற மாரி இருக்கும். பார்ட் 3 ஒரு சிலருக்கு வந்து 16 பேப்பர் இருக்கலாம், 20 பேப்பர் இருக்கலாம். அலைடு பேப்பரை பொறுத்து மெயின் பேப்பரை பொறுத்து அது டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாமே தனித்தனியாக தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. மொத்தமாக அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பார்ட் 3ல இருக்கிறதா மோஸ்ட்லி பர்சன்டேஜ். ஓகேங்களா? பார்ட் 3ல பார்ட் 2 பார்ட் 1 விட்டுருவாங்க. பார்ட் 4 விட்டுருவாங்க. பார்ட் 3ல நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான
இதுதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுதான் நம்ம யூஜி பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.